இந்த போர் பைப்புக்கு வந்து ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, எங்கள் ஊரில் ஒரு 3 போர் பைப் இருந்ததுங்க. அப்போ வந்து எல்லா வீட்டு தேவைக்கும் வந்து இந்த போர் பைப்பில் தான் தண்ணி அடித்து எடுத்துகிட்டு போவாங்க. நல்ல தண்ணிக்கு 2 பைப்புங்க, உப்பு தண்ணிக்கு 1. எங்களுக்கெல்லாம் வந்துங்க என்ன மாதிரி வயசில் இருக்கிற பிள்ளைங்களாம் நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து குடமெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. தேக்ஸா இருக்கு இல்லைங்களா, ஈய தேக்ஸா, அதை தான் அந்த சைஸு நம்ம சைஸ் என்னவோ அது எவ்வளோ தூக்க முடியுமோ அந்த சைஸுக்கு வந்து தேக்ஸா தூக்கிட்டு போவோம். ஏன்னா பிளாஸ்டிக்கில் குடம் வாங்கி கொடுத்தா 4 நாளைக்கு தான் வச்சுருப்போம், 4 நாள் கீழே ஓட்டு உடச்சி போடுவோம். அதனால் ரெகுலராக வந்து குடமும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. தேக்ஸாவில் தான் தண்ணி கொண்டுட்டு போய் ஊற்றணுங்க. உப்பு தண்ணிக்கு தனியாக லைன் கட்டி நிற்குங்க, நல்ல தண்ணிக்கு தனியாக லைன் கட்டி நிற்கும். அந்த லைனில் நின்று ஒவ்வொரு குடத்துக்கும் ஒவ்வொரு வாட்டி லைனில் நின்று தண்ணி அடித்து எடுத்துகிட்டு போகணுங்க. இந்த போர் பைப்பை பார்த்தோன்னே எனக்கு பழைய ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு யாராவதுக்கு அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள்.